எங்கள் அம்மா நாட்டுக்கோழி குழம்புக்கு மிளகு அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு சொல்கிறேன். இப்போ சொல்லுங்கம்மா. 4 ஜென்ரேஷன் இருக்கிறேங்கப்பா இங்கே. இங்கே பாருங்க, ஆத்தா நீங்கள். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு ப்ரொமோஷன் ஆகி. சப்போர்ட்டுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஜம்முன்னு ஓட்டுறக்க ஆரம்பிச்சிட்டான். ஆத்தா கை எவ்வளோ சுருக்கமாக இருக்குது பாருங்கம்மா, நம்ம கையோட வச்சு பார்த்து விட. சித்தி எது சித்தி நல்லா இருக்கு, ஒயிட்டா ப்ளூ? செமையாக செஞ்சுட்டாங்க எங்கள் அம்மா. ஹலோ டிகே ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் பண்டிகை. இந்துக்கு வந்து ஒர்க் இருக்குது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போயிட்டு அப்படியே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு லீவு. நாட்டுக்கோழி குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அம்மா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆத்தா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவினிங் கோயிலுக்கு போவோம். இந்த மாதிரி நம்ம ஊர் பண்டிகை எந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சிம்பிளாக காட்டுற பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஓகே, ஜம்முன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்ருக்குறீங்க ஜாலியாக. என்னடா குச்சி பாட்டிக்கு ரெடி பண்ணி வச்சதா அது? அது உங்களுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறா, கொடுத்து. அப்பா இவன் போய் குச்சியை பிடுங்கிட்டாங்கப்பா. நான் போ வரைக்கும் குடிசாமிக்குது. இவனுக்கு எங்க ஆத்தாக்கு வெட்டி வச்சிருக்கேன். இதுக்கு 80 வயசு ஆகுது. இவங்க ஆத்தா 80 வரைக்கும் அந்த குச்சி இருக்குமா? அவங்க ஆத்தா மேல அவ்வளவு பாசம். குச்சி இப்பவே வயசாக வெட்டி வச்சிருக்கா பாத்துக்க. எங்க அம்மாவுக்கு தான் இதா இருக்கு. இது யாருக்கு அதை சொல்லு. எங்க அம்மாக்கு நான் வெட்டி கொடுத்துக்கிறேன்டா. நீ உங்க அம்மாக்கு வெட்டி கொடுறா. அவங்க அம்மாக்கு அவர் வெட்டிக்குவாரு. எங்க அம்மாக்கு நான் வெட்டிக்கிறேன். மீனாட்சிக்கு நீ எதுக்கு வெட்டுற? சரிங்க, திமுற பாருங்க. அவங்க ஆத்தாவுக்காவா? ஏடா ஐயாக்கு வயசாவா? அப்புறம் ஐயா குச்சி அவர் அங்கே போட்டு 4 ஜென்ரேஷன் இருக்கிறேங்கப்பா இங்க. இங்க பாருங்க, ஆத்தா நீங்க, நானு, என் பையன். அப்படி நில்லு. அப்பா இங்க பாரு, இங்க பாரு. எங்கள் அம்மா நாட்டுக்கோழி குழம்புக்கு மிளகு அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு சொல்கிறேன். இப்போ சொல்லுங்கம்மா. வரமிளகா அதை ஆட்டாம சொல்லு. சத்தம் அதுதான் கேட்க போறேன். வரமிளகா, கொத்துமல்லி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வெள்ளுளுந்தம் பருப்பு, அரிசி, சோம்பு, கசகசா, கிராம்பு, பட்டை. அட எங்க அப்பா, எங்க ஆத்தா பாருங்க எவ்வளவு அழகா உட்காந்து சின்ன வெங்காயம் வச்சுட்டு இருக்குது. ஆத்தா சமையல் அருமையாக இருக்குது. ஆத்தா இப்போ செய்கிற நிலமையில் இல்லை, வயசாகிடுச்சு ரொம்ப. இங்கே வந்தால் கையும் காலையும் வச்சுட்டு கம்முனே இருக்காது. இங்கே ஆத்தா கை எவ்வளோ சுருக்கமாக இருக்குது பாருங்கம்மா, நம்ம கையோட வச்சு பார்த்து விட. கியூட் எவ்வளோ அழகாக சிரிக்குது. நீ சாப்பிட்ற இருங்க. சரி சாப்பிட்டுக்கிறேன். வீடியோ எடுத்துகிட்டு வந்தேனா? தோசை எங்க? அம்மா பசிக்குதுமா, சாப்பிடுற. வச்சிருக்கிற ஐட்டத்தை வெளிச்சத்துல பாத்தீங்க, நீங்க அசந்து போயிடுவீங்க. ஜாலியா பணியாஞ்ச விட்டாங்க. ஏமா இது தோசை தானா? ரொம்ப அன்போட சுட்டிருப்பீங்களாட்ட. இல்வாழ்க்கை. அப்புறம் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். முழுசா சொல்ற திருக்குறள. இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்பதான் உங்க ஆத்தா பாராட்டினாங்க வரிவுல பாதி கூட இல்லைன்னு. திருக்குறளே 2 வரி தான் சொல்லணும். போடாங்கட்டு பூண்டும் இருக்குதா? 1
சின்ன வெங்காயம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே தொளிச்சு கழுவி வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு தக்காளி இதெல்லாம் வணக்கி விட்டு அரைக்கிற ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சைக்கிள் ஓட்டி காட்டு. இந்த சின்ன சக்கரத்தை கழட்டியாச்சு. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் ஆச்சு ப்ரொமோஷன் ஆகி. சப்போர்ட்டுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஜம்முன்னு ஓட்டுறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓட்டுறா, போயிட்டு வா. தெரியுமா? பேக்ரவுண்டில் சூப்பர் பாட்டு பாடுது. அடி ராக்கு முத்து ராக்கு, அந்த பாட்டு சூப்பரு. சூப்பர் தம்பி, வா உள்ள வா. அது அம்மா அப்பா வீடு, இது அப்பச்சி வீடு. அப்பச்சி பாருங்க தூங்கிட்டுருக்கார். எங்களோட கருவேப்பிலை தோட்டம் இங்கே இருக்குது. கருவேப்பிலை உடைக்கலான்ட்டு வந்தேன். எப்படி சும்மா ஜம்முன்னு வச்சுருப்பார். இவரே தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்குவார். வீடு பாருங்கள், ஒரு துளி குப்பை இருக்காது, கசகசெல்லாம் இருக்காது, நீட்டாக வச்சுருப்பார். கொத்தமல்லி தலை, மிளகாயெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். நல்லா மனமாக இருக்குது ஜம்முன்னு. இது நல்லா வணங்கணுன்னே இதை வந்து இதுக்குள்ளே கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்றதான். அங்கே வந்து தேங்காய் போட்டு அரைக்கிற போல தேங்காய் பால் அரைச்சி அதையும் முள்ளை ஊற்றி எல்லாம் வணக்கி விட்டுறது. அவ்வளோதானே, இவ்வளோதான். சூப்பர். இந்த ஸ்மெல்லு தான். பாய். அப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரேன். அம்மா வந்ததுக்கப்புறம் ஈவினிங் கோயிலுக்கு போகலாம். ஓகே பாய். ஹை. ஓகே. இந்த ஒர்க் முடிஞ்சு வந்தோடனே எல்லோரும் இங்கே வந்துட்டோம். இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம். கெண்டைக்கால் தெரியுற மாதிரி துணி ஓடாது. இந்த போட்டிருந்தது கோயில் கெண்டைக்கால போட்டு காலத்தே துணி போட்டுருந்தது. அவ்வளோ டைட்டாக போட்டிருந்தேன். அப்படி அது கலருக்கு காலுக்கு தகுந்த கலரே போட்டிருந்தேன். அம்மா பாருங்கம்மா. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அம்மா கேட்டுதா? கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில் எப்படி பட்டை கலப்புதுன்னு பாருங்க. இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் சுற்றி போகலாமா? போகலாமா? அண்ணா வாங்க. இதான் கோயில் என்ட்ரன்ஸு. அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் உள்ள கடை வீதி. கம்பம் முடுங்கிறத பார்க்குறதுக்குள்ள கூட்டம் எத்தனை பேர் நிற்பாங்க பாருங்க. இந்த போகலாம். வா உள்ள வாருங்க, எவ்வளோ கூட்டம் இருப்பாங்கன்னு.
எங்கள் ஊர் கடை வீதி. பவனித்துக்கு என்ன வாங்குறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பெரிய ஜீப் ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க. யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வாங்குறியா? இது நல்லா இருக்குல்ல? என்னன்னு தெரியாம ஏய் இது என்ன பாப்பா உனக்கு ஏதாவது தெரியுமா இதை பற்றி? சேர்த்துறது இந்த ஓட்டையில் அழுத்தணும் ஷேப் வாங்கிக்க எவ்வளோன்னு கேள்வி சித்தி. அவனுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வாங்கலாம் சித்தி. அவன் சோறாக்கி விளையாடுற குழந்தையாச்சு. இது நல்லா இருக்குது. போட்டு மாதிரி இருக்குது. இது வேண்டாம் சித்தி. இது ஏதாவது மைண்ட் கேமாட்டு இருக்குது. இது வேணா வாங்க. இந்த மாதிரி இங்கே இதில் இருக்கிற மாதிரியே சேர்த்துறதா? இது எவ்வளோன்னு கேளு. கடைக்காரங்க இருக்காங்களா? இல்லைன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோ? வாங்கிக்க. கலர்ஃபுல்லாக இருக்குது இது. இந்த இது நல்லா இருக்கு. இங்கே அது ஒயிட் இது நல்லா இருக்கு. ஒயிட்டில் தான் அட்ராக்டாக தெரியும். இதுதான் நல்லா இருக்கு. சித்தி எது சித்தி நல்லா இருக்கு? ஒயிட்டா ப்ளூ பர்பிளா? சரி வாங்கிட்டு போகலாம். அழுக்காகாம இருக்கு. காரண்யா பொட்டேட்டோ ரோல் கேட்டாட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டது தருவான்னு பார்த்துட்டு இருந்தா. அது ஃப்ரெஷ்ஷாக தான் லாஸ்ட்டாக போட்டதை தருவான்னு பார்த்து. அப்படியா? உள்ள இங்கே இருக்குது லாஸ்ட்டாக போட்டு. சித்தி நானே அப்படித்தான் நினைச்சேன் சித்தி. அது ஆர்டர் பண்ணா தானே போடுவாங்க. உனக்கு அந்த அறிவு கூடவே இல்லை. நானே அப்படித்தான் நினைச்சேன். இப்போ போட்டது இங்கே இருக்கு சித்தி. உள்ள பாப்பாக்கு போட்டது. ராணி சண்டைக்கு போயிடணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. புதுசா ஒரு கேம் வந்துருக்குது. அங்க பாரு கரெக்டா எந்த சார்ல போடுறாங்களோ அது கொடுப்பாங்க போல. எவ்வளோண்ணா அது? 50 ரூபாயா? கரெக்டா போடணுமே. உள்ள மீன் தான் இருக்கு. ஃபிஷ் இருக்கு. போட்டாடா தம்பி. ஒரே அட்டம்ப்ட்ல ஓட்டா தம்பி. பார்த்தீங்கன்னா ஓட்டா கரெக்டா. ஒயிட் கலர் ஃபிஷ் இருக்கு. ஏண்டி தம்பி தூள் கிளப்பிட்டா. அது அவங்க அப்பா போட்டாரு. விழுந்து விழுந்துச்சு. இந்த மாதிரி கொடுக்குறாங்க. தம்பி வாங்கிட்டான். ஓகேவா? ரெட் கலர். இங்க பாரு. ஆஃப் பண்ணு. ஓகே அப்படியே வச்சுக்கோ. ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. போக வரைக்கும் அது இருக்கு. பேட்டரி நான் கொடுத்து தம்பி. அங்கெல்லாம் ஜிபே இருக்குமா அந்த கடையில? இல்லை. ஓகே தேங்க்யூ தம்பி. வர்றோம். மோதிரம் வாங்கலான்னு வந்தோம். லைட்டு தான் அல்டிமேட்டாக இருக்குது. மெட்டல் வாட்டர் பாட்டில் அறுத்து உள்ள பல்பை சரி வச்சிருக்காரு. எப்படி ஃபோக்கஸ் ஆகுது? செம்மையாக இருக்குது. கரெக்டாக அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் ஆகுது. இன்னொரு ஸ்பூனு. ஸ்பூன் இருக்குல்ல? ஒன்று கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா இருக்கு. நான் வச்சுக்கணும். இன்னும் பாரு அதே அப்படியே இருக்குது பாரு. அந்த காலத்து டெட்டி பேர் சொன்ன மாதிரி. இதுதான் குழந்தை ஏந்து சின்ன வயசுலாம். கான்யா வாங்கிக்கிறியா தானே? வாங்கிக்கோ. இப்போ தலையில வச்சு படுத்துக்கிறியா? டெட்டி பேர் அப்பதான் டெட்டி பேர் இல்லை. இப்போ உன் வயசுக்கு வச்சிருக்கேன் வீட்டுல. எல்லாரும் வீட்லயும் கிடக்கும்போப்போ ஒரு பொம்மை எல்லா குழந்தைகளும் விளையாடிட்டு இருக்கு.
ஓகே, கோயிலேருந்து கிளம்பியாச்சு. பாய் 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 பாய். கோயிலேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு இந்த பலூனை சர்ப்ரைஸாக கொடுப்பேன். அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு ஆர்வ கோளாறுல பலூனை தூக்கிட்டு வந்துட்டு எனக்கு எங்கே வைக்கிறது என்ன பண்ணுறதே தெரில. அவர் என்ன பண்ணுறது? சரி கிளம்பியாச்சு, வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். சர்ப்ரைஸ் கொடு, சர்ப்ரைஸ். போய் சாப்பிடுங்க. அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு? நல்லா இருக்கா? இன்னைக்கு வாங்கிட்டுண்டா தம்பி. எத்தனை நாளா கேக்குறானா? கேப்பாமா? எனக்கு நானே அப்பா ஒரு நிமிஷம், இது 150 ரூபா சொல்றாங்களா, வாங்கி ஒரு நாள் கூட இருக்கிறது இல்லைன்ட்டு வேண்டாம் சாமி. நான் இவனும் சரின்ட்டுருவான். இன்னைக்கு எப்படியே சொல்ல மாட்டான், ஓகேன்ட்டுருவான். சரின்ட்டுருவான். சரி இன்னைக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு. இது சூப்பரா இருக்கு தம்பி இந்த கேம். இது வந்து இருக்கிற மாதிரி சேர்த்தணும். யாரா தனித்தனியா பிச்சு போட்டுறாத தம்பி எல்லாமே. இந்த மாதிரி தான் இது பண்ணுவான். வீட்டுக்குள்ள வைக்கலாங்க. எப்படி சூப்பரா இல்ல நீ எதுக்குள்ள போ, இதுக்குள்ள போ. இரு ஒரு நிமிஷம். ஆஃப் பண்ணிட்ட. ஓடு. என்ன பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு தெரியலையே, பயங்கரமா. சூப்பரா தெரியுது. எல்லாம் சாப்பிட்டீங்களா? செமையாக செஞ்சுட்டாங்க எங்கள் அம்மா. ஆல்ரெடி ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்படியே சாப்பாட்டை கடை போட வந்துருக்குறேன். குழம்பு எப்படி இருந்தது வந்து அதாவது கேட்கும்போது தண்ணி குடிக்கிற மாதிரி நடிப்பா. சொல்லு. எங்கள் அம்மா அரைக்கும் போது எல்லாம் பார்த்தோம்ல, அப்படியே அந்த கறி சாப்பிடும்போது அந்த எலும்புக்குள்ளே மெல்ல 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 அந்த அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து அப்படியே சூப்பராக இருந்தது. குழம்பு வேறு லெவல். அதோட இங்கேயே வச்சுட்டு வா, இங்கே வர்றப்ப விளையாண்டுக்கமா. நாளைக்கு இங்கே வந்துரு லீவ், நீங்கள் வந்து விளையாண்டுக்கலாம். இங்கே நானும் இது போட்டு பார்க்குறேன் எப்படி தான் இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்குதாங்கப்பா. அது எடுக்காது. டிசைன் மாதிரி போயிடுச்சு. இவர் இப்போதைக்கு விட மாட்டார்ரா, வாட போகலாம். சரி நீ நாளைக்கு வந்தீங்கன்னா ஐயா வேறு ஏதாவது ஏரோப்ளைன்லாம் சேர்த்து வச்சுருப்பாரு, வா போய் பார்க்கலாம், வந்து பார்க்கலாம். ஆய் சொல்லிட்டு வா சாமி போகலாம். ஐயா பத்திரமா விளையாண்டு இருப்பாரு இப்போ. அதெல்லாம் ஐயா பார்த்துக்குவார் சாமி, வெடி வரைக்கும் அவர் விளையாண்டு தான் இருப்பார். வச்சுட்டு வா போகலாம். சரி பாய் சொல்லிட்டு வா, போகலாம். குள்ளா இருக்குதுங்கம்மா. சரி போய்ட்டுரா. பாய் பாய். கூப்பிடுவார். ஓகே, ஹாப்பியாக சாமி கும்பிட்டாச்சு, வந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சு. தம்பி கூப்பிட்டு கிளம்ப போகிறோம். நாளைக்கு அவனுக்கு ஸ்கூல் இருக்குது, நம்ம 2 பேருக்கு வேலை இருக்குது. அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஓகேவா? நம்ம ஊர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, நம்ம வீட்டில் அப்பா அம்மாவோட எப்படி இதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பெரிய அளவில் பொங்கல் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கல. வீட்டில் நாட்டுக்குள்ள எடுத்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இன்றைக்கி டைம் போச்சு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறது தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க்கு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆகுது. ஒரு 5 வீக்ஸ் தான் சென்னையில் இருக்கான். அவனுக்கு லீவு கிடைக்கல, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அவனை மிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இயர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்துருன்னு நினைக்கிறேன். வந்துட்டு அப்புறம் அடுத்த வருஷம் அவனோட கொண்டாடலாம். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.